Hello guys, this is AJ from Scoop TV. இன்னைக்கு ஒரு ஃபுட் வீடியோ. கொலம்போலுக்கு நிறைய செஞ்சிருக்கோம்ல. கொலம்போல இருக்கிற ஃபுட் கோர்ட்ஸ் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன். இன்னைக்கு கொலம்போ விட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 1 hour ட்ராவல். எனக்கு 1 hour போச்சு இங்கே வாரத்துக்கு. 1 hour ட்ராவல் பண்ணி பானதுரைக்கு வந்திருக்கோம். பானதுரையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அழகாக இருக்குது. நான் போயிட்டு பார்த்தேன். இங்கே பின்னுக்கு நீங்கள் பார்த்தாலும் தெரியும், அழகாக வயல்வெளி ஒரு 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 கிராம சைட் மாதிரி செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே போவோம், போயிட்டு சாப்பிடுவோம். என்னென்ன ஃபுட் இருக்குன்னு நான் காட்டுறேன். ஃபுட் எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது இருக்குது எக்ஸாக்டாக பானதுரையிலேருந்து ஹொரணா போகிற ரோடு இருக்குது. பானதுரை மெயின் ரோட்லேருந்து ஹொரணா போகிற ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டர் வர நேரம் உங்களோட ரைட் சைடில் இருக்குது. அங்கேருந்து வரும்போது ஒரு ரைட் சைட். டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்ரஸ் போடுறேன். உள்ளே போவோம். உள்ளே ரொம்ப அழகான ஒரு இடம். போயிட்டு சாப்பிட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்கூப் டீ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க. காய்ஸ், நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இங்கே நிறைய கடைங்க வந்து ஈவினிங் 4-5 மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, இப்போ சரியாக 1:30 கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். திறந்துருக்கும் நேற்று வந்து அந்த 2-3 ஷாப்ஸ் திறந்துருக்கு. அதுங்களில் சாப்பிடுவோம். மேபி போகிற நேரம் எங்களுக்கு லேட் ஆகிற நேரம் ஓப்பன் பண்ணால் அதுலேயும் நான் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக போவோம். அங்கே ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கறி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. கைஸ், இங்கே இருக்குது ரைஸ் அண்ட் கறி. ரொம்ப ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் ஃபுட். ரொம்ப காரமான சாப்பாடுலாம் இருக்குது. ரைஸ் அண்ட் கறி எடுப்போம்ல. ரைஸ் அண்ட் கறி நான் நினைக்கிறேன். ரைஸ் அண்ட் கறி இந்த வீடியோ நாங்கள் செய்யலை. ஒரு சிங்கிள் ஸ்டைலில் ஒரு ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரைஸ் அண்ட் கறி எடுப்போம். இங்கே ரைஸ் அண்ட் கறி ஆர்டர் பண்ணுவோம். செல்ஃப் சர்வீஸ் ஆர்டர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுலேயே ஆர்டர் பண்ணுவோம். எல்லா ஃபுட்டையும் ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே. வெயிட் பார்த்து ஆர்டர் பண்ணால் நாங்கள் அவங்க வெயிட் பார்த்து அது வந்து உடனே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் இருக்குது, சிக்கன் இருக்குது, சாசேஜ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டெவல் மாதிரி உடனே நம்ம வெயிட்டை பார்த்து அவங்க நம்ம பே பண்ணுனா உடனே ஹாட் ஃப்ரெஷ் மீட்டில் செஞ்சு அவங்க டைம் எடுக்குவோம். ரைட், ஆர்டர் பண்ணுவோம் கைஸ். ஆர்டர் பண்ணிவிட்டு போவோம். ஆமாம். ஸோ கைஸ், ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளேஸில் எங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. பாருங்கள், சுற்றி வயலுக்கு நடுவில் ஒரு டேபிள். அந்த டேபிளில் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட். இது வந்து ஃபிஷ். முன்னுக்கு நான் காட்டியிருப்பேன். அந்த நாங்கள் உங்கள் கிராம் நிறுத்து அந்த ஃப்ரை பண்ணி தர அந்த ஃபிஷ். இது சிக்கன் டெவல். இது ஃபிஷ் டெவல். இது பார்ப்பீங்க என்னென்னு சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். சீ ஃபுட் எனக்கு ரொம்ப சீ ஃபுட் பிடிக்கும். அதனால் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு சாப்ஸ் தந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட நாட்டின் பாரம்பரிய சாப்பாடு ரைஸ் அண்ட் கறி, பருப்பு இருக்குது, கான்குன், இன்னும் நிறைய என்னென்னமோ கறியெல்லாம் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வாங்க சாப்பிடுவோம். அதோடு நான் ஒரு கோக் ஆர்டர் பண்ணேன். ஒரு வாட்டர் கப் இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டாக ரைஸ் டெவல் இருக்குது. இது வந்து இது சிக்கன் டெவலா ஃபிஷ் டெவலா? ஸ்பைஸியாக இருக்குமோ தெரியல. சிக்கன் டெவல் சிக்கன் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கேன். ஆஹா, சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இந்த ஹாட் பாக்ஸுங்கிற இடத்துல தான் நாங்கள் ஆர்டர் பண்ணேன். அது ஃபுல்லாக சைனீஸ் டிஷ். சைனீஸ் ஸ்டைலில்
அவங்க அந்த சாஸஸ் அந்த சில்லி எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. இதோட ஆனியன், டொமேட்டோ, இந்த சில்லி எல்லாம் போட்டிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு டெவல். ரைட், நெக்ஸ்ட் ஃபிஷ் டெவல் ட்ரை பண்ணுவோம். ஃபிஷ் இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரெட்டிஷாக. வாவ், இப்படி டெவல் ஃபிஷ் நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. வாவ், கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது, கொஞ்சம் காரம். அந்த ஃபிஷ் அந்த சீ ஃபுட்டு கொஞ்சம் ஸ்மெல் டேஸ்ட் வருது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் சொன்ன உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு பைட். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது. இதுலேயும் சேம் டொமேட்டோ, ஆனியன் எல்லாமே போட்டிருக்கு, போட்டு செஞ்சுருக்காங்க. சேம் டெவல், ஒரே டெவல், மீட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ். சப்ஸ் தந்துருக்காங்க. சப்ஸோட போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக சாப்பிடுவோம்ல. இல்லை என்ன சீ ஃபுட் இருக்குது? ஃபிஷ், ப்ரான்ஸ், கட்டல் ஃபிஷ். வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஆஹா, சூப்பராக இருக்குது. அந்த ஹாட் வாக்கில் செய்கிறது அந்த சைனீஸ் டேஸ்ட் அப்படியே இருக்குது. நான் அதை பார்த்தோன்னு நினச்சேன், அந்த சைனீஸ் டேஸ்ட் வருமா, நார்மலாக இருக்குது, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் சீரியஸ்லி அந்த சைனீஸ் ஹாட் வாக்கில் செய்கிறது ஒரிஜினல் சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸில் டேஸ்ட் வருது. அந்த ரைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ப்ரான்ஸ் ரொம்ப நல்லா குக் ஆகியிருக்கு. ஆஹா, கட்டல் ஃபிஷ். இந்த ஸ்பெஷல் ரைஸ், இந்த சீ ஃபுட் ரைஸ் ஒரு சீ ஃபுட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், எந்த ஸ்பூனில் எடுக்கிற நேரம் எல்லாமே ஃபுல் சீ ஃபுட் ஃபிஷ்ஷாக தான் வருது. சூப்பராக இருக்குது. இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் கீழே போடுறேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரைஸ் இல்லை, ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸ் தான். சப்ஸ் இருக்குது, சப்ஸோட போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம்ல. நான் ஃப்ரைட் ரைஸ் எடுத்தால் எப்போயுமே இது அதிகமாக நான் போட்டு எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இருக்குது, பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன தான் சைனீஸ் டிஷ்ஷை பார்த்தோம், நம்ம சாப்பாடை சாப்பிட்ற நேரம் தான் எப்படா சாப்பிடுவேன்ருக்கு. சாப்பிடுவோம். ஆஹா, ஒயிட் ரைஸ், என்னத்தான் ஸ்பூனில் சாப்பிட்டாலும் கையில் சாப்பிட்ற மாதிரி வராது. ஆஹா, ரைஸ் அண்ட் கறி நாங்கள் வெஜிடபிள் தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா இது நம்ம மற்ற டிஷ்ஷஸ் நான்வெஜ் இருக்கிறதுனால இது வெஜ் ஆர்டர் பண்ணோம். கத்திரிக்காய் மோஜு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கத்திரிக்காய் மோஜு எனக்கு இந்த வெறும் ரைஸும் இந்த கத்திரிக்காய் மோஜு மட்டும் இருந்தாலே நான் சாப்பிட்ருவேன் இந்த ரைஸை. ஆஹா, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம நாட்டோட ரைஸ் அண்ட் கறி, அந்த பருப்பு, அந்த கத்திரிக்காய், இந்த புலஸ் கறி சான்ஸே இல்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு சாப்பிட கிடைக்காது. இவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸை விட இது ரொம்ப நல்லாயிருக்கு. காங்கூன் வேறு லெவலுங்க. நான் ரைஸ் அண்ட் கறி வீடியோ செஞ்சதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். நான் அப்படி ஒரு ரைஸ் அண்ட் கறி பைத்தியம்னா எல்லா ரைஸ் அண்ட் கறி வீட்டில் செய்கிறது அப்படி எல்லாமே பிடிக்காது. நார்மலாக இந்த மாதிரி அந்த கமே கடைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கமே கடையில் மாதிரி ஸ்பைஸியாக அப்படிலாம் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு பப்படமும் பொரிச்ச கொச்சிக்காவும் பப்படம் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
வாவ். சரி கைஸ், நான் சாப்பிட போகிறேன். சரி கைஸ், ஃபுட்டு எப்படி இருக்குன்னு 1 by 1 சொல்லிட்டேன். 4 டிஷ்ஷும் வேறு லெவல். வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் டெவல், சிக்கன் டெவல், சீ ஃபுட், ரைஸ் அண்ட் கறி மஸ்ட் ட்ரை. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன். ரெஸ்டாரண்ட்டை பற்றி கொஞ்சம் பேச இருக்குது, வெளியே போயிட்டு பேசுவோம். ஸ்கூப் டீம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டை பற்றி வெளியே போயிட்டு பேசுவோம். சரி கைஸ், ஃபுட் சாப்பிட்டாச்சு. வேறு லெவல் ஃபுட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைஸ் அண்ட் கறி, ஃப்ரைட் ரைஸ், அந்த டெவல் ஐட்டமெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. என்ன பேசணும்னு சொன்னேன்னா, ஒரு சின்ன பிரச்சனை, கஸ்டமர் சர்வீஸில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வெயிட்டர்ஸ் மாதிரி ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கல்ல, க்ளீன் பண்ணி தராங்கல்ல, சரியாக இந்த ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ண டைமுக்கு வருதில்லை. அது ரொம்ப பிரச்சனையாச்சு எனக்கு கொஞ்சம்ங்கண்ணா. நீங்கள் செல்ஃப் சர்வீஸில் ஆர்டர் பண்ணி நீங்களே சாப்பிட்டு நீங்களே கிளம்பிடுங்க. இங்கே யாரையுமே எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட், ரொம்ப டேஸ்டி ஃபுட். அட்மாஸ்பியரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு வயலுக்கு நடுவில் ஒரு 4 டேபிள் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து சாப்பிடலாம். அங்கே தான் நாங்கள் முதல்ல சாப்பிட்டோம். இது வந்து பானதுரையிலேருந்து ஹொரண போகிற வழியில் 4 கிலோமீட்டர்ஸ் ஹொரண போகிற ரோட்டில் வந்தால் இருக்குது. உங்களோட ரைட் சைடில் இருக்குது. கட்டாயம் வாங்க, வந்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். See you guys, அப்போ இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, ஸ்கூப் டீம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், ajith.jith. See you, bye. காட்டுலுக்கெல்லாம் நடக்க வைக்கிறானு. போதும். என்ன மாப்பிள்ளை காணா?